வெல்கம் டு ஐடியா மணி சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கெனானோட E4270 பிரிண்டரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிட்ஜ் பிரிண்டர். இதோட யூசஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும், மேபி இதை பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து அது யூஸ் ஆகுமா இல்லை வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கேட்ரிட்ஜ் பிரிண்டர்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பிரிண்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேட்ரிட்ஜை சேஞ்ச் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இங்க் டேங்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ஆனால் யூசேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கன்வீனியண்டாக இருக்காது. ஏன்னா இங்க் டேங்கில் வந்து நம்ம எவ்வளோ பிரிண்ட் எடுத்தாலும் அது நம்மளை வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிட்ஜ் பிரிண்ட்ங்கிறதுனால நம்ம வந்து இதில் கேட்ரிட்ஜ் வந்து இங்க் தீர்ந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பிரிண்டர் வாங்கி நான் 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இந்த கடந்த ஒரு 6 மாதமாக இந்த பிரிண்டர் யூஸ் ஆகாமல் தான் இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ஸ் இருக்குது, ஃபேக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, டூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, ஏடிஎஃப் இருக்குது, டூப்ளெக்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஆனால் இது ஒரு கேட்ரிட்ஜ் பிரிண்ட்ருங்கிறதுனால வந்து இதை நான் சரியாக யூஸ் பண்ண முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு யூசேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் அதிகமாகும் போது எனக்கு இது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதாவது கேட்ரிட்ஜ் பிரிண்டர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கே நான் ஒரு 10 பிரிண்ட்டு ஒரு 5 பிரிண்ட்டு தான் எடுப்பேன் மேக்ஸிமம். என் ஸ்கூல் காலேஜோட இதுக்காக எடுக்கணும், பிரிண்டோட எடுக்கணும், ஆனால் வெளியே போய் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து சௌகரியம் இல்லை. ஆனால் வீட்டிலே வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மேபி இப்போ நான் வந்து கம்மியாக பிரிண்ட் எடுக்கிறேன், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நான் பிரிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கோ எனக்கு தேவைப்படும், இந்த பிரிண்டர் தேவைப்படும் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் கெனான் மட்டும் இல்லை வேறு எந்த கம்பெனிலேருந்துமே கேட்ரிட்ஜ் பிரிண்டர் சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்லெஸ்ஸாக தான் போகும். எனக்கு பிரிண்டர் பார்த்திங்கன்னா இப்போ வேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளாக்கு கலர் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பிளாக் இங்க் இருக்குது, கலர் இங்க் தீந்துருச்சு அப்படின்னா கலர் இங்க் பிளாக் இங்க் இருக்கும்போது பிளாக் மட்டும் ஒர்க் பண்ணலான்னு பார்த்தா ஒர்க் ஆகாது. 2 இங்க்குமே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 2ல் ஏதோ ஒன்று தீந்து போச்சுனாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம இன்னொரு கேட்ரிட்ஜ் வாங்கி ஃபில் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர ஸ்கேனிங்கு எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கேட்ரிட்ஜ் போடாமல் எதுவும் பண்ண முடியாது. 2 கேட்ரிட்ஜோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1450 ரூபாய் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ரிட்ஜோட காஸ்ட் வந்து நமக்கு அமையுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரு 300 பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அவ்வளோலாம் கிடைக்கிறது இல்லை. ஒரு 150 to 200லேயே வந்து நமக்கு இந்த கேட்ரிட்ஜ் வந்து தீர்ந்து போயிடுது. திரும்ப கேட்ரிட்ஜ் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரிண்ட்டோட காஸ்ட்டு 5 ரூபாய் பக்கம் வருது. ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏன் இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து வாங்கும்போது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இது ஓகே எல்லா ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் கேட்ரிட்ஜோட மைனஸை வந்து தெரியாமல் நான் வாங்கிட்டேன். ஸோ உங்களில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டர் வாங்கணும், அது ஒரு விலை கம்மியாக இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது, கேட்ரிட்ஜ் பிரிண்டர் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது உங்களுக்கு தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த பிரிண்டர் நான் வாங்கும்போது 8000 ரூபாய். ஸோ அது கூட நான் ஒரு 3000 ரூபாய் அதிகமாக போட்டிருந்தேன். இந்த கெனானில் நான் வந்து ஜி சீரீஸில் 2000 ஆர் 2010 இந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னமும் யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 10,500 போட்டு G2010 பிரிண்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு இப்போ ரொம்ப நாள் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ எனக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் இந்த பிரிண்டர் யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு. இது பிக்ஸ்மா வேரியன்ட் தான். இதில் ஏடிஎஃப் வசதி எல்லாமே ஏடிஎஃப் இருக்குது. லீகல் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பட் ஸ்கேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து A4 சைஸ் தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். நமக்கு லீகலில் வேணும்னா நம்ம மேலே கொடுத்து வந்து இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு மாதத்துக்கே 10-15 எடுப்பேன். ஒரு வருஷத்துக்கே ஒரு 100 பிரிண்ட்டு தான் நான் எடுப்பேன், 150 பிரிண்ட்டு தான் நான் எடுப்பேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கேனிங் பண்ணவோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கவோ இந்த மாதிரி நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேணும். ஆனால் அதிகமாக எடுக்க மாட்டேன், யூசேஜ் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த கெனான் மற்றும் வேறு எந்த கம்பெனியோட நீங்கள் கேட்ரிட்ஜ் பிரிண்டரை சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் யூசஸ் கம்மியாக தான் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் என்னோடய குழந்தைங்களுக்கு எடுக்கணும் அல்லது என்னோடய ஃபேமிலிக்கு எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கேட்ரிட்ஜ் பிரிண்டர் பக்கம் வராதிங்க. அதுக்கு பதிலாக ஒரு 3000-4000 அதிகம் போட்டிங்கன்னா நல்ல இங்க் டேங்க் பிரிண்டரை வாங்கிட்டு போயிடலாம். கெனானில் கூட இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது, கம்பெனிலையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கெனானில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், பிரிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது.
ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்து இந்த பிரிண்டரை எந்த பிரிண்டர் வாங்கும்போதும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ இது 8000 போட்டு நான் வாங்கி மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணல. இப்போது சும்மா தான் இருக்கிறதுனால நான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ இந்த பிரிண்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். நீங்கள் எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.